ஸ்கிரீன் நம்ம எல்லாத்துக்கும் விளங்குதா? விளங்குது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام பாடத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தீன படிக்கிறதுக்காக வேண்டி உங்களோட நேரங்களை ஒதுக்கி இந்த சபையில ஒன்று கூடினதுக்காக வேண்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அல்லாஹ் உங்களுக்கு இதுல நிறைய பிரயோசனத்தை தரணும்னு நான் துஆ கேட்டுக்கொள்றேன். இந்த அமர்வை எங்களுக்கு அல்லாஹ் தான் ஏற்படுத்தி தந்தான். அல்லாஹ்க்கு நாங்க எந்த நேரமுமே நன்றி செலுத்தணும். எங்களுக்கான நிறைய மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கான நிறைய வழிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை பிரயோசனப்படுத்தி கொண்டு எங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே செய்யணும்னு உங்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணி சொல்றேன். ஓகே, இன்றைய தலைப்பு ஷைத்தானும் அவனது சூழ்ச்சிகளும். நாங்க ஷைத்தானை பாக்குறேன்டா ஃபர்ஸ்டுக்கே நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் இப்லீஸ். இப்லீஸ் என்பவன் யார்? இந்த இப்லீஸ் என்றா யாரு? ஷைத்தான் என்று சொன்னாலே இப்லீஸ். ஏன்னா நாங்க நார்மலி சில நேரத்துல இப்லீஸ் என்று எங்களை பிள்ளைகள் எல்லாம் ஏசுவோம்னா, சிலவங்க வைக்கிறாங்க இப்லீஸ் உண்டு அப்படி என்றெல்லாம் ஏசுவோம். அது நாங்க மொழியில அது என்ன சொல்லுவாங்க, பேசுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணி கொண்டு சொல்லி கொண்டு போறோம். இந்த இப்லீஸ் என்றா யாரே என்று சொல்லி நாங்க ஒழுங்காவே எங்களோட மனசரிய நாங்க விளங்கி கொண்டா ஒரு நாளுமே நாங்க அப்படி பேச மாட்டோம் எங்களோட பிள்ளைகளுக்கு. இப்லீஸ் என்றா ஷைத்தான்களோட தந்தைக்குள்ள பெயர். மனித இனத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, அதே மாதிரி ஷைத்தான்களோட தந்தைக்கு இருக்கிற பெயர் தான் இப்லீஸ். இவன் தான் ஷைத்தான்ட லீடரா இருக்கிறான். இந்த இப்லீஸ் இந்த ஷைத்தான் எல்லாம் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க? ஜின் இனத்தை சேர்ந்தவங்க. நாங்க மனித இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிற மாதிரி இந்த இப்லீஸ் என்றவன் இந்த ஷைத்தான்கள் எல்லாமே யாரு? ஜின் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களை அல்லாஹ் எதால படைச்சான்? நெருப்பால படைச்சிருக்கிறார். இவங்களை அல்லாஹ் நெருப்பால படைச்சிருக்கிறார். மனிதர்களை மண்ணால, மலக்குகளை ஒளியால, அது மாதிரி இந்த ஜின்களை அல்லாஹ் நெருப்பால படைச்சிருக்கிறார். சூரா கஹ்ஃப்ல அதுக்கு உதாரணம் இருக்குது. அவன் ஜின்னிடத்தில் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி ஷைத்தானுக்கு, இந்த இப்லீஸ்க்கு அல்லாஹ் சொல்றான் சூரா கஹ்ஃப்ல. சூரா கஹ்ஃப்ல 50வது ஆயத்துல சொல்றாருன்னா, அவன் ஜின்னிடத்தில் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி. இந்த இப்லீஸ் என்றவன் நெருப்பால படைக்கப்பட்டதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து உதாரணமா எடுக்கலாம். அது என்னது? இதுல யாருக்காவது தெரியுமா? நீங்கள ஆலிமாக்கள் ஜாயினாக இருக்கிறீங்க, ஆலிமா இல்லாதவங்களும் ஜாயினாக இருக்கிறீங்க. நார்மலி நாங்க பாடத்தை நான் சொல்லி தர்றதும் இல்லாட்டி யாராவது ஒரு உஸ்தாஸோ யாரோ இப்ப ஒர்க் ஷாப் என்ன வந்தா அவங்க சொல்லிட்டு போவாங்க. நாங்க அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டாவும் செய்வோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சாட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க, சரியா? இப்ப நான் சொல்லி தந்து கொண்டு போல நீங்க உணர்ற விஷயங்களை எல்லாம் நீங்க சாட் பாக்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொண்டு போங்க, சரியா? இந்த ஜின் இனம், இந்த ஷைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டவன். இத குர்ஆன்ல அல்லாஹ் எதுல சொல்றான்? சூரா ஆராஃப்ல 7வது ஆயத்துல இருந்து 12வது ஆயத்து மட்டும் சொல்றான். என்ன சொல்றான்? எனவே அல்லாஹ் இப்லீஸிடம், நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் நீ சிரம் பணிவதிலிருந்து உன்னை தடுத்தது எது என்று கேட்டான். அதற்கு நான் அவனை விட மேலானவன் என்றான். ஏனென்றால் நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரையோ களிமண்ணால் படைத்தாய் என்று இரு மாப்புடன் அவன் கூறினான் என்று சொல்லி சூரா ஆராஃப்ல 7வது அத்தியாயத்துல 7வது ஆயத்திலிருந்து 12வது ஆயத்து மட்டும் அல்லாஹ் சொல்றான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சதுக்கு போறோம். மனித இனத்திற தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சதுக்கு போறோம். மலக்குமார்கள் கிட்ட கொண்டு வந்து என்ன சொல்றான் அல்லாஹ்? மலக்குமார்கள்ட்ட, இவர்கிட்ட நீங்க எதையாவது கேளுங்க, இவர் உங்களுக்கு அதை பத்தி சொல்லுவாரு அப்படின்னு சொன்னதுக்கு போறோம். மலக்குமார்கள் கேட்கிற நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையுமே
சொல்லுறாரு. இது நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இந்த சம்பவத்தை பெருசா கொண்டு போகல, எங்களுக்கு டைம் கொஞ்சமா தான் இருக்கும். 1 hour கேப்ல நாங்க படத்தை முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி இந்த சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த சமயத்துல அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிரம் பண்ணிய சொல்றான். அந்த நேரத்துல இந்த இப்லீஸ் இருக்கிறான், இந்த ஷைத்தான்களோட தந்தை, அவனும் என்ன செஞ்சான், வானவர்களோட வானத்துல தான் இருந்தான். மலக்குமார்களோட வானத்துல தான் அந்த சமயத்துல இருந்தான். அப்ப அந்த நேரம் என்ன செய்யறான், மலக்குமார்கள் எல்லாம் சிரம் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் கட்டளையிட்ட நேரத்துல இந்த இப்லீஸ் மட்டும் என்ன செய்யறான், சிரம் பண்ணியாம இருக்கிறான். அப்ப அல்லாஹ் கேக்குறான், நான் உனக்கு கட்டளையிட்ட நேரத்துல நீ சிரம் பண்ணியாம இருந்தியே, அதுக்கு காரணம் என்ன கேட்டதுக்கு சொல்றான், நான் அவரை விட மேலானவன், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை விட மேலானவன். நீ என்ன செஞ்சாய், நெருப்பால படைச்சாய். ஜின்னினத்தை அல்லாஹ் நெருப்பால தானே படைச்சிருக்கிறான். அதுக்கு உதாரணமா தான் இந்த குர்ஆன் ஆயத் வருது. நீ என்னை நெருப்பால படைச்சாய், அவரே களிமண்ணால படைச்சாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் எல்லாருமே மைக்க மியூட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே என்னது மனிதர்கள் என்ன செஞ்சான், அல்லாஹ் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம களிமண்ணால படைச்சான். ஆனா ஜின்களை நெருப்பால படைச்சான். அதை சுற்றி இந்த ஷைத்தான் என்ன செஞ்சான், அந்த டைம்ல அல்லாஹ் கட்டளை இட்டதை மீறிட்டான். அப்ப அந்த நேரத்துல இப்லீசன் வானத்துல இருந்தான். வானவர்களோட இந்த இப்லீசேன் இருந்தான், இந்த ஷைத்தான் ஏன் இருந்தான். இந்த சம்பவம் தெரியுமா யாருக்காவது? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குது தானே? ஓகே, கேட்கலாட்டி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. இந்த இப்லீஸ் ஏன் வானவர்களோட இருந்தான், என்ன நடந்துச்சுன்னா, இந்த இப்லீஸ் இப்லீஸுக்கும் உலகத்துல இப்லீஸ்னா ஷைத்தான்களுக்கும் ஜின்னினத்துக்கும் அதே மாதிரி மலக்குகளுக்கும் இடையில ஒரு போர் நடந்துச்சு உலகத்துல, சரியா? அந்த நேரத்துல சிறுவனா இருந்த இந்த இப்லீஸ என்ன செஞ்சாங்க, வானவர்கள் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, சிறைப்பிடித்து கொண்டு அவங்க சிறைப்பிடித்து கொண்டு, ஏன்னா அவன் சிறுவனா இருந்தானே, ஜின்னினத்துல அவன் சிறுவனா இருந்தான். அந்த நேரத்துல அவனை சிறைப்பிடித்து கொண்டு வானத்துக்கு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல போன டைம்ல இருந்தே இந்த இப்லீஸ் இயற்பெயர் நான் உங்களுக்கு பாயிண்ட் ஒன்னு தந்திருக்கிறேன். அவனது இயற்பெயர் அசாசில் என்பதாகும் என்று சொல்லி, இந்த இப்லீஸ் என்ற இந்த ஷைத்தாண்ட இயற்பெயர், அவன் உண்மையான பெயர் என்னவாம், அசாசிலாம். அந்த சிறுவனா அவன் இருந்த நேரத்துல அவன் பேர் அசாசி. இந்த ஜின்னினத்தோட சண்டையில நேரத்துல என்ன செய்யறான், மலக்குமார்கள் இவனை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டு வானத்துல அவங்களோட வச்சு கொள்றாங்க. அந்த நாள் தொடக்கம் என்ன செய்யறான் இப்லீஸ், வானவர்களோட இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டு அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய மலக்குமார்கள் செய்யற எல்லா விஷயங்களையும் இந்த இப்லீஸும் இருந்து செஞ்சு கொண்டு வந்தான். ஆனாலுமே அவன் மலக்குமார்கள் ஒத்தரா இருக்கே இல்லை என்றாலும் அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன் என்றதை அவன் காட்டிட்டான். எந்த நேரத்துல காட்டினான் என்றா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சிரம் பண்ணிய சொன்ன நேரத்துல அவன் ஜின்னத்தை சேர்ந்தவன் என்றதை அவன் காட்டிட்டான். அது வரைக்குமே அவன் மலக்குமார்களோட சேர்ந்து அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சு கொண்டு, மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வானத்துல இருந்து வந்தவன். அதே மாதிரி இந்த இப்லீஸ் இருக்கிறானே, இவன் மலக்குமார்களுக்கு பார்க்க அறிவிலையும் தான், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் தான், எல்லாத்தையுமே மிஞ்சியவனா தான் இருந்து வந்தான். அதை சுட்டித்தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆணவமும் எல்லாமே இருந்து வந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவன் வெளிக்காட்டினான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட சம்பவம் நடக்கிற நேரத்துல தான். அந்த நேரத்தோட அல்லாஹ் என்ன செய்யறான், இப்லீஸ் அப்படி சொன்னதோட அல்லாஹ் என்ன செய்யறான், நீ இன்று முதல் என்னால சபிக்கப்பட்டவன், லானத் பெற்றான். அல்லாஹ்ட லானத் அவனுக்கு கிடைச்சிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான், நீ போயிட்டுடு அல்லாஹ் சொல்லக்கொள்ளா. இப்லீஸ் என்ன செய்யறான், அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட ஒரு வரம் கேட்கிறான். இந்த வரத்தை நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த இப்லீஸுக்கு என்று சொல்லி என்ன இருக்குது, சிம்மாசனமும் சேனைகளும் இருக்குது. இந்த இப்லீஸுக்கு என்று சொல்லி சிம்மாசனமும் சேனைகளும் இருக்குது, சரியா? இப்ப இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு தானே போறான் இந்த இப்லீஸ் வரத்தை பெற்றுக்கொண்டு போறான், அல்லாஹ் கிட்ட வரம் கொண்டு எடுத்துக்கொண்டு போறான், சரியா? இந்த ஸ்லைட வச்சு நான் அந்த ஸ்லைட உங்களுக்கு
ஃபர்ஸ்டுக்கே இந்த ஸ்லைடோட இந்த ஸ்லைடையும் சேர்த்து நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? மனிதனுக்கு ஷைத்தானின் பகைமை. சரியா? இந்த மனிதனோட இந்த ஷைத்தான் கேட்கிற பகைமை என்ன? ஷைத்தாண்ட ஃபர்ஸ்ட் என்னது? இந்த ஜிண்ட ஃபர்ஸ்டே பாயிண்ட் என்ன? நீ என்னை நெருப்பால படைச்சாய், அவங்கள களிமண்ணால படைச்சாய். சரியா? அப்ப இப்ப என்ன நடக்குது? அல்லாஹ் கிட்ட லானத்தை பெற்றுக்கொண்ட இப்ளீஸ் என்ன செய்யறான்? அல்லாஹ் கிட்ட ஒரு வரம் கேட்கிறான். என்ன வரம் கேட்டான்? என்ன வரம் கேட்டான்? chat பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். ஐடியாஸ் எதுவும் இல்லையா? ஓகே. இப்ளீஸ் வந்து அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறான்? உலகம் அழியும் வரைக்கும் சாகா வரம் கேட்கிறான். அப்படி என்றா உலகம் அழியிற வரைக்குமே அவன் சாவாம இருக்கிற வரத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கிறான். அல்லாஹும் என்ன செய்யறான்? கொடுத்துடுறான். இப்ப நான் உங்களுக்கு ஷைத்தாண்ட சூழ்ச்சிகளோட சொல்றதோட சேர்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்ற கதையும் சேர்த்து சொல்றேன். நடுவுல மார்க்கம் என்றா அப்படித்தான் எல்லாத்தையும் சுத்தி வளர்ச்சி வரும். ஒரு விஷயத்தை நாங்க படிக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள வரும். சரியா? இப்ப என்ன செய்யறான்? அல்லாஹ் சாக வரத்தை இப்ளீஸ் கேட்கவும் கொடுத்துடுறான். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இப்ளீஸ் என்ன செய்யறான்? இந்த இப்ளீஸ் வந்து இப்ப மனிதனுக்கு ஷைத்தானின் பகைமை என்ற தலைப்புல நான் போட்டிக்கிறேன் பாருங்க. ஷைத்தான் மனிதனை நேரடியான பகைவனாக கருதுகிறான். அவன் நோக்கம் மனிதன் அல்லாஹ்வை மறந்து பாவத்தில் விழ வேண்டும். சரியா? இப்ப அதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? சாகா வரத்தை பெற்றுட்டு இப்ளீஸ் சொல்றான், அல்லாஹ் கிட்ட சபதம் போடுறான், நான் வந்து ஆதம்ட சந்ததியில யாரையுமே முழுசாவுமே உன்னையே வழிபட்டு நடக்கிறவங்கள நீ காண மாட்டாய், மறுமை நாள்ல நீ காண மாட்டாய், நான் அதுக்கு விடமுட மாட்டேன். அவங்களுக்கு முன்னும் அவங்களுக்கு பின்னும், அவங்களோட இடப்பக்கம் அவங்களோட வலப்பக்கம் அவங்கள சுத்தி இருந்து கொண்டு நான் அவங்கள வலிக்கெடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அவன் என்ன செய்யறான்? சபதம் போடுறான். அல்லாஹ் கிட்ட அவன் என்ன செய்யறான்? நான் இப்படித்தான் செய்வேன், இவங்கள உன்னைய மறுமை நாள்ல நீ காண மாட்டாய், நிறைய பேரு உன்ன வழியில நடக்கிறவங்களா நான் ஆதம்ட சந்ததியை வலிக்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்டேயே ரப்பு கிட்டேயே இவன் என்ன செய்யறான்? சேலஞ்ச் பண்ணிட்டு வாரான். சரியா? அப்ப ஷைத்தானுக்கு மனிதனோட என்ன டிரெக்டா ஒரு பகை இருக்குது. சரியா? இப்ப இந்த இப்படி பகையோட இருக்கிற ஷைத்தான் இந்த இப்ளீஸ்க்கு என்ன செய்யுது? அவனுக்கு என்ற ஒரு சிம்மாசனம் இருக்குது, அவனுக்கு என்ற சந்ததிகள் இருக்கிறாங்க. இப்ளீஸ் சிம்மாசனம் எங்க இருக்குது யாருக்கு தெரியும்? இப்ளீஸ் சிம்மாசனம் எங்க இருக்குது? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஆஹ் உம்மு தைபா கடல்ல இருக்குது. இப்ளீஸ் சிம்மாசனம் இருக்குது நடு கடல்ல. இவன் என்ன செய்யறான்? இப்ளீஸ் சிம்மாசனத்துல இருந்து கொண்டு அவன் சபையில இருக்கிற ஷைத்தான்களுக்கு என்ன சொல்லுவானாம்? அது ஒரு ஹதீஸ்ல வருது, ஜாபிர் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல, முஸ்லிம்ல வருது. இப்ளீஸின் சிம்மாசனம் தண்ணீரில் இருக்கிறது. அவன் தன் படைகளை அனுப்பி மனிதர்களை குழப்பி விட செய்கிறான். இப்பணியில் முன்னணியில் இருக்கும் ஷைத்தான்களுக்கு இப்ளீஸிடம் முதல் தர மரியாதை கிடைக்கும். என்ன செய்யறானாம் இப்ளீஸ்? அவன் சிம்மாசனத்துல இருந்து கொண்டு, இப்ப நார்மலி ஒரு கிங் கொண்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வான்? அவன் அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லுவான். ஒரு பொஸ்ஸா இருந்தா அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லுவான். அதே மாதிரி இந்த இப்ளீஸ் என்ன செய்யறான்? அவன் ஹெட்டா இருந்து கொண்டு குட்டி 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 ஷைத்தான் எல்லாம் இருக்கிறாங்களே, அந்த குட்டி ஷைத்தான் எல்லாத்தையுமே வச்சு என்ன செய்யறான்? மனுஷரை வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி அனுப்புறான். அதுலயும் மனுஷரை வழி கெடுக்கிறதுலயும் என்ன செய்யறான்? அப்படியே மனுஷரை வழி கெடுக்கிறவங்களுக்கு நல்லவே நல்லவே வழி கெடுக்கிறாங்களே, அந்த மாதிரி மெயினான விஷயங்கள் இருக்குது. அதுவளால வழி கெடுக்கிறவங்களுக்கு முதல் தர மரியாதைகளும் கிடைக்கும், பாராட்டுதல்களும் கிடைக்கும். சரியா? இந்த இப்ளீஸ் சிம்மாசனம் நடுக்கடல்ல இருக்குது. அப்ப இப்ளீஸ் கொம்பு, ரெண்டு கொம்புக்கு இடையில தான் ஒரு அறிவிப்புல வருது,
ரெண்டு கொம்புக்கு இடையில தான் சூரியன் உதிக்கிறதும் மறைகிறதும் நடக்கும் என்று சொல்லி. சரியா? ஏண்டா அவன் நடுக்கடல்ல தானே அவன் சிம்மாசனம் இருக்குது. அவன் அதுல இருந்து கொண்டு தானே இது எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டு போறான். பதில இப்ப அப்படியான சில குழப்பங்கள், இப்ப ஷைத்தான்கள் செய்யற சில குழப்பங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரியா? இப்ப நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னா, இப்ப சிலவங்க என்ன செய்றீங்க, தூங்குறீங்க, தூங்கி சுபஹ் கிளம்புறல்ல, தூக்கம் போகுது. பதிவு காரணம் யார் தெரியுமா? ஷைத்தான் தான். அவன் என்ன செய்யறான்னா உங்களோட தலையோட பின்பக்கத்துல 3 முடிச்சுகளை போடுறான். அந்த ஒவ்வொரு முடிச்சுக்கும் அவன் என்ன சொல்லுவான்? ஒவ்வொரு முடிச்சுக்குமே அவன் என்ன சொல்லுவான்? 3 முடிச்சு போடுவான், 3 டைப் பண்ணுவான். அந்த டைப் பண்ற நேரத்துல அவன் என்ன சொல்லுவான் என்றா, இன்னும் உனக்கு நீண்ட இரவு ஓய்வெடுப்பதற்காக எஞ்சிருக்குது. ஆகவே நீ தூங்கிக் கொண்டே இரு. தலையிட பின்பக்கத்துல இருந்து கொண்டு செல்வான். சரியா? அந்த போதனைய கேட்காம எங்கட மனுஷன் என்ன செய்யணும்? எங்கட மனுஷன் என்ன செய்யணும்? எலும்பணும். எலும்பி என்ன செய்யணும்? எலும்பி என்ன செய்யணும்? தூங்கணும். தூங்கணுமா? சொல்லுங்க பாப்போம். எலும்பி தூங்கணுமா? எலும்பி ஃபர்ஸ்டுக்கு எங்கட கண்ணை கசக்கிட்டு நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைவு கூறணும். தூங்கி எலும்பினத்தோட ஒரு துவாவை சொல்லி நினைவு கூறணும். அதுக்கப்புறம் போயிட்டு என்ன செய்யணும்? வுது எடுக்கணும். வுது எடுக்கக்குள்ள நல்ல என்ன செய்யணும்? மூக்க சிந்தி கழுவணும். ஏன் மூக்க சிந்தி கழுவுறது? நாசிக்கு நீர் செலுத்தி அகற்றணுமே. அதே நல்ல மூக்க சிந்தி கழுவணும். ஏன்? நாங்க தூங்குற நேரத்துல எங்களோட உள்மூக்குல போயிட்டு ஷைத்தான் தங்கி இருப்பான். சரியா? இந்த ஷைத்தான் நாங்க தூங்குற நேரத்துல எங்களுக்கு என்ன அநியாயங்கள் எல்லாம் செய்யறான்னு இருக்கும் பாருங்களேன். என்ன செய்வான்? அப்படியே எங்களோட உள்மூக்குல போயிட்டு தங்கி இருப்பான். அப்ப நாங்க நல்லா நாசிக்கு நீர் செலுத்தி நல்ல மூக்க சிந்தி கழுவணும். நான் சொல்ற லாங்குவேஜ் உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா நீங்க என்கிட்ட அகைன் கேட்கலும். சரியா? நல்ல நாசிக்கு நீர் செலுத்தி அகற்றணும், வுதுவ செய்யணும். அதுக்கு அப்புறம் 2வது முடிச்சும் அவிழ்ந்துடும். அப்புறம் 3வது முடிச்சு அவிழும் எப்ப? ஃபஜ்ர் இல்லாட்டி தஹஜ்ஜுத் தொழுகையை நாங்க தொழுற நேரத்துல எங்கட 3 முடிச்சுகளுமே அவிழ்ந்துடும். எங்கட 3 டையுமே கெட்ட போடுறானே அந்த கெட்ட 3மே கலண்டுடும். அப்படி கலண்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் என்ன செய்வான்? அவன் காலை பொழுத அவன் மார்னிங் டைம் பீரியட என்ன செய்வான்? நல்ல சுறுசுறுப்பா, நல்ல ஹெல்தியா, நல்ல ஸ்ட்ராங்கா, நல்ல ஆக்டிவா அவன் என்ன செய்வான்? நல்லா அவன் காலை பொழுது அடைஞ்சு அவன் டே பை டே இருக்கிற அவன் வேலைகளை அப்படியே எவ்ரிடே மார்னிங் அப்படி நாங்க செஞ்சு கொண்டு போயிடும். இதே அவன் எலும்பல்ல ஷைத்தான் சொன்னதை கேட்டுக்கொண்டு தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களே, அவன் மார்னிங் எலும்பினா எப்படி இருப்பான்? மந்தமான மனநிலையோட இருப்பான், சோர்வோட இருப்பான். சரியா? இது ஒரு சூழ்ச்சி ஷைத்தாண்ட. இப்படி எல்லாம் செய்யக்கொள்ள மனுஷனுக்கு நன்மை செய்யலுமா? வலி கெடுக்கிறேன்னு சொல்லிட்டானே, அல்லாஹ் கிட்ட சபதம் போட்டுட்டானே இந்த ஷைத்தான், உடுவானா? அதே மாதிரி நபி அவங்க கிட்ட ஒரு ஹதீஸ்ல வருது, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில வருது. நான் இதுல உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல எல்லாம் ஹதீஸ் எல்லாம் போட்டில்ல, நான் அதை உங்களுக்கு வாயால எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன். டவுட்ஸ் இருந்தா நீங்க எனக்கு கேட்கலாம். சரியா? உங்களுக்கு நாங்க குரூப்லயும் டவுட்ஸுக்கு டைம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு கேட்டுக்கொண்டு போகலாம். நான் ஒவ்வொரு சூழ்ச்சியா உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். சரியா? ஆஹ் இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி அவர்களிடம் காலை விடியும் வரை தொழுகைக்கு எழுந்திருக்காமல் இரவில் தூங்கிய ஒரு மனிதரை பற்றி கூறப்பட்டது. அதற்கு நபி அவங்க சொன்னாங்களாம், அந்த மனிதரின் 2 காதுகளில் அல்லது அவரது காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று பதிலளித்தார்கள். என்னது? நபி அவங்கள்ட்ட காலை முட்டுக்குமே விடியிற முட்டுக்குமே தூங்கின ஒரு மனுஷரை பத்தி கேட்கப்பட்ட நேரத்துல நபி அவங்க சொல்றாங்களாம், அந்த மனுஷன் காதுல இல்லாட்டி அவன் 2 காதுலயுமே ஷைத்தான் என்ன செஞ்சான்? போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டான், யூரின் பாஸ் பண்ணிட்டான். எவ்வளவு ஒரு நஜீஸ்! அப்ப நாங்க தொடர்ந்து எத்தனை நாளைக்கு செய்யற மாய்க்கும்? அப்ப ஷைத்தான் நல்லா ஸ்டோர் பண்றான் ஆயிக்கும். ஏன்னா இந்த நஜீஸோட தான் நாங்க வாழ்றோம். அப்ப எங்க எங்ககிட்ட நல்ல குணங்கள் வரும்? எங்க மனுஷர்கிட்ட நார்மலி இப்ப நோம்புல கூட இப்ப ஃபர்ஸ்ட் 5 நோம்பு முடிஞ்சிட்டு நல்ல ஆக்டிவா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மனுஷர் சஹர செய்வாங்க, விழுந்து படுப்பாங்க. கண்ணை திறந்தாச்சா பிரஷ் கூட ஒழுங்கா பண்ண மாட்டாங்க சில மனுஷர். அப்படித்தான் எங்கட காலம் போயிட்டு கொண்டிருக்குது.
நஅூது பில்லாஹ். அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். இன்னொன்று ஆஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லித்தரேன். இப்ப நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்க. அது ஒரு ஹதீஸ்ல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரில வருது. நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னால யாராவது நடந்து போறாங்க. சரி, அவங்கள தாண்டி போறாங்க. சரியா? அந்த நேரத்துல நீங்க உங்களை தடுத்துடுங்க. சரியா? நீங்க தொழுது கொண்டீங்களோ போகல. அவர் மறுத்தால் அவரை மீண்டும் தடுங்க. அவர் மீண்டும் விலக மறுத்தால் அவரை அவரோட சண்டையிட்டு சரி தடுங்க. ஏனென்றா அவர் தான் ஷைத்தான். நீங்க தொழுது கொண்டிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வேற யாராவது நல்ல ஆஹ் வேற யாராவது அப்படி தாண்டி போக பாப்பாங்களா? ஷைத்தான் குழப்பத்தால தான் இன்னொருத்தர் தாண்டி போக பாப்பாங்க. இல்லாட்டி மனுஷன் சும்மா தாண்டி போக பார்ப்பாங்களா? ஒருத்தர் தொழுறேன்னு சொல்லி விளங்கினத்தோட இல்ல. ஏன் அவங்க தாண்டி போறாங்கன்னா அது ஷைத்தான குழப்பத்தால நடக்கிறது. ஷைத்தான் தான் அப்படி ஒன்றை செஞ்சு அவங்கள தாண்டி போக வைக்கிறான். அதால நாங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்துல தடுக்கணும். சரியா? அதே மாதிரி ஆஹ் இன்னொரு ஹதீஸ் வருது. நபி அவங்க நபி அவங்களோட ஜக்காத் பொருளை நபி அவங்களோட ஜக்காத் பொருளை பாதுகாக்கும் பொறுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நபி அவங்க கொடுத்திருந்தாங்க. சரியா? அந்த நேரத்துல அந்த ஒரே பார்த்தால இரவுல ஒருத்தர் வந்து அந்த உணவு பொருள் எடுக்க போனாரு. அப்ப உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அவரை பிடிச்சு கொண்டாங்க. சரியா? அவரை பிடிச்சு கொண்டாங்க. பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, நான் நபி அவங்கள்ட்ட போயிட்டு இறை தூதர்கிட்ட போயிட்டு முறையிடுவேன் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், நீங்க படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்ஸி ஓதுங்க. அப்படி நீங்க ஓதினா உங்களோட ஒரு பாதுகாவலர் எப்பவுமே இருந்து கொண்டு இருப்பாரு. காலை விடியும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இதை நபி அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, அவன் பொய்யனா இருந்தாலுமே உங்கள்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கிறான். அவன் தான் ஷைத்தான். இப்ப ஒரு மனுஷன் திருடுறான் என்றா அந்த திருடுற குணம் யார்கிட்ட வருது? ஷைத்தான் கிட்ட இருந்து தான் வருது. ஷைத்தான் தான் அதுக்கும் காரணம். அப்படியான மனுஷனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்டா ஆயத்துல் குர்ஸியை நீங்க ஓதுங்க. நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோம்? தூங்கக்குள்ள ஓதிட்டா தூங்குறோம்? இல்ல. நிறைய பேர் ஓதுறோம் இல்ல. மார்க்கத்தை தெரிஞ்ச நிறைய பேர் இப்ப நாங்க ஓதுறோம் இல்ல. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அது எல்லாத்தையும் இப்ப அது என்ன சொல்லுவாங்க? மார்க்கத்தை தெரிஞ்சு 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 செலவங்களும் இந்த பிள்ளைய நிறைய நாங்க விடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதால கட்டாயமா இந்த ஆயத்துல் குர்ஸியை மறக்காம ஓதணும். ஆயத்துல் குர்ஸி ஓதுறதால எங்கள்கிட்ட பாதுகாவலர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ஜாபிர் அலிலாங்க சொல்றாங்க, புகாரில வர ஹதீஸ் உண்டு. இரவுல இருள் படர தொடங்கிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியே திரிய விடாமல் தடுத்து விடுங்கள். ஏனெனில் ஷைத்தான் அப்போதுதான் பூமியில் எங்கும் பரவி விடுகிறான். இரவு வேளையில் சிறிது நேரம் கழித்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள். மேலும் இரவு நேரத்தில் உன் கதவை மூடிவிடு. அப்போது உன் அல்லாஹ்வின் பெயரைச் சொல். உறங்க செல்லுகையில் உனது விளக்கை அணைத்து விடு. அப்போதும் அல்லாஹ்வின் பெயரைச் சொல். உன் தண்ணீர் பையை சுருக்கிட்டு மூடிவிடு. அப்போதும் அல்லாஹ்வின் பெயரைச் சொல். உனது பாத்திரத்தை மூடிவை. அதை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் அதன் மீது எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடு. அப்போதும் அல்லாஹ்வின் பெயரைச் சொல். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இருந்து புகாரில ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றேன்? இரவுல இருள் படர தொடங்கிவிட்டா உங்களோட குழந்தைகளை வெளியே விடாம தடுத்துடுங்க. மாரிப் டைம் அந்த இருள் என்ன சன் செட் ஆகி டார்க்னஸ் ஆகுற ஸ்டார்டிங் டைம்ல வந்து என்ன செய்யணும்? நாங்க அந்த நேரத்துல எங்கட புள்ளையில வெளியே விடாம வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளணும். ஏனென்றா அந்த டைம்ல தான் ஷைத்தான் என்ன செய்யறான்னா பூமியை எல்லா இடத்துலயுமே பரவுறான். அந்த நேரத்துல இப்ப சும்மா சரி எங்கட புள்ளைகள் போற நேரத்துல சும்மா போற புள்ளையும் சம்டைம் திடீர்னு புழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்? ஷைத்தான் ஓடிட்டு தானே போவான். எல்லா இடமும் அவன் இஷ்டத்துக்கு ஓடுவான் அந்த டைம்ல.
அது சொல்லிதான் அந்த டைம்ல புள்ளையில வெளியே விடவானாண்டு நபி அவங்களே ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அந்த விஷயத்துல கட்டாயமா கவனம் செலுத்தணும். பிள்ளைகளோட விஷயம், பெரியவங்களோட விஷயம், பெரியவங்களும் தான் பிள்ளைகளும் தான், யாரா இருந்தாலுமே அந்த நேரத்துல கொஞ்சம் வெளியில போவாம இருக்கிற மட்டுக்குமே நல்லது. அடுத்தது இரவு வேலையில சிறிது நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடையலும், இந்த காவினத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெளியே உடையலும், அது பிரச்சனை ஒன்று இல்ல. அடுத்தது நீங்க நைட்டுக்கு தூங்குவீங்க. தூங்குற நேரத்துல என்ன செய்வீங்க? உங்களோட டோரை க்ளோஸ் பண்ணுவீங்க. டோரை க்ளோஸ் பண்ற நேரத்துக்கு அல்லாஹ்ட பேரை சொல்லுங்க. அல்லாஹ்ட பேரை சொல்ற நேரத்துல ஷைத்தான் என்ன செய்வான்? அவனிந்து ஓடிடுவான். அவனுக்கு இருக்கல, அல்லாஹ்ட பேரை சொல்ற இடத்துல அவன் இருப்பானா? மாட்டான். அவனுக்கு இருக்க கஷ்டம், அவன் விரண்டு ஓடிடுவான். அப்புறம் நீங்க தூங்குற நேரத்துல எப்படியுமே லைட்ஸ் ஆஃப் பண்ணுவீங்கடா. அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ற நேரத்திலயும் அல்லாஹ்ட பேரை சொல்லுங்க. என்னடா எங்க இருட்டு இருக்குதோ அங்க ஷைத்தான் ஊசலாட்டம் வந்துடும். இருட்டா இருக்கிற இடத்துல ஷைத்தான் அவன் விளையாட்டை காட்ட ஸ்டார்ட் பண்ணுவான். இதே நாங்க அல்லாஹ்ட பேரை சொன்னா அவனுக்கு அந்த விளையாட்டை காட்டுறதுக்கு இடமே இருக்காது. அதே மாதிரி உங்களோட தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் இல்லாட்டி வாட்டர் ஜக், அதை என்ன செய்யுங்க? நல்ல டைட்டா மூடுங்க. இல்லாட்டி ஷைத்தான் என்ன செய்வான்? அதையும் டேஸ்ட் பண்ண வந்துருவான். அதையும் டேஸ்ட் பண்ண வந்துருவான். அப்படி ஆவினு வச்சுக்கோங்களேன், நோய் நொடிகள் எல்லாமே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதால கட்டாயமா அதை நல்லா டைட் பண்ணி மூடுங்க. அப்படி மூடுற நேரத்திலயும் என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட பேரை சொல்லுங்க. அல்லாஹ்ட பேரை சொல்ற இடத்துல ஷைத்தான் கிரிக்கேலா. சரியா? அப்புறம் உங்களோட கிச்சன்ல இருக்கிற உங்களோட பாத்திரங்கள், உங்களோட சட்டி முட்டி இதெல்லாம் இருக்குது, ஜக் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கவுத்தி மூடிடுங்க. அப்படி மூட எல்லாட்டையும் அதுக்கு கிராஸ்டா எதையாவது வச்சிடுங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்ட பேரை சொல்லுங்க. என்னடா ஷைத்தான் ஊசலாட்டம் என்றது மனுஷன் நடமாடாத நேரத்துல அவன் விளையாட்ட அவன் எங்கால சரி காட்ட தொடங்குவான். அந்த காட்டுறதுட விளைவு எங்களுக்கு பின்னுக்குத்தான் விளங்கும். இதுல எல்லாத்துலயுமே நிறைய அல்லாஹ்ட பேரை சொல்லுங்கன்னு சொல்றாங்களே, அல்லாஹ்ட பேரை சொல்லித்தான் நாங்க எல்லா விஷயங்களையும் செய்யணும். அப்படி செய்யறதால எங்களுக்கு என்ன நடக்கும்? இன்னொன்னும் கிடைக்கும், வரக்கத்தும் கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டே இருப்பான். ஆஹ் இப்ப இந்த இடத்துல நான் இன்னொன்னும் சொல்றேன். சும்மா சரி, இப்போ உங்களோட ஏதாவது ஒரு திங்ஸ் நீங்க பிஸ்மி சொல்லி அல்லாஹ்ட பேரை சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு இடத்துல வைக்காம வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம் நீங்க அதை தேடுவீங்க. தேடுற நேரம் உங்களுக்கு அது கிடைக்காம போகும், காணாம போயிட்டு இருக்கு. இப்ப அதே நீங்க பிஸ்மில்லா என்று சொல்லி வச்சிருந்தீங்கன்னா அது எங்கவா இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் எங்கால சரி உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். என்னன்னா நீங்க அல்லாஹ்ட பேரை சொல்லி நீங்க அதை வச்சதால. சரியா? அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. ஒரு நபி அவங்க ஒரு பள்ளியில இஹ்திகாஃப் இருந்த நேரத்துல நபி அவங்களோட மனைவி சஃபியா பின் ஹுயை அவங்க என்ன செய்யறாங்க? நபி அவங்கள பாக்குறதுக்காக வேண்டி வராங்க ஒரு இரவுல. சரியா? அப்ப அந்த நேரத்துல அவங்க நபி அவங்களோட கதைச்சி நடக்குது. பள்ளியில இருந்து சிறிது நேரம் கழிச்சு அவங்க என்ன செய்யறாங்க? திரும்பி வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? அவங்க வாராங்க. வெளியே வார நேரத்துல என்ன நடக்குது? உசைன் பின் ஹுலைர், அப்பாத் பின் பிஷர், இந்த ரெண்டு சொல்ற இந்த சஹாபிமார்கள், அன்சாரி தோழர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க வாராங்க. வாரவங்க நபி அவங்கள கண்டத்தோட அவங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உரமா போக தொடங்கிட்டாங்க. விரைந்து நடக்க போனாங்க. அப்ப அந்த நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, நிதானமா போங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்றாங்க, நிதானமா போங்க. இவங்க என்ன மனைவி சஃபியா பின் ஹுயை தான் என்ன சொல்றாங்க. அதை கேட்டவங்க, அதை கேட்ட அந்த ரெண்டு அன்சாரி தோழர்களும் சொல்றாங்க, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்ட தூதரை நாங்க உங்களையவா சந்தேகப்பட போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு நபி அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் மனுஷன்ட ரத்த நாளங்கள்லயும் ஓடுறான். உங்களோட மனசுல ஏதாவது சந்தேகத்தை போட்டுடுவானா என்று நான் பயப்படுறேன். உங்களோட மனசுல ஏதாவது சந்தேகத்தை போட்டுடுவானான்னு பயப்படுறேன். சரியா? மனசுல சந்தேகத்தை போடுவேன்னு பயப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த வஸ்வாஸ் என்றது? இந்த வஸ்வாஸ் என்ற வார்த்தையை நீங்க எதுல கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வஸ்வாஸ் என்ற வார்த்தை எதுலயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
வஸ்வாஸ் என்ற வார்த்தை எதுல வருது? சூரா நாஸ்ல வருது. என்ன வஸ்வாஸ் என்ற என்ன? வீண் சந்தேகங்களை கிளப்புறது. இப்ப நான் சொன்னேனே, இப்ப இந்த ஹதீஸோட நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லைடையுமே ஒவ்வொரு ஸ்லைடோட தொடர்பா தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்து கொண்டு போறேன். சரியா? இந்த வஸ்வாஸ் என்று சொன்னா மனதுல தீய எண்ணங்களை விதைப்பது. இத வஸ்வாஸ் என்று சொல்றேன். அப்படின்னா திடீரென்று வர சந்தேகங்கள், தவறான கற்பனைகள், நம்பிக்கை குலைக்கும் எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஷைத்தான் என்ன செய்றான்? உங்களோட மனசுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துறான். சில நேரங்களுக்கு இப்ப இந்த இந்த நபி அவங்களோட சம்பவத்துல நபி அவங்க என்ன சொல்றாங்க? ஷைத்தான் மனுஷன் ரத்த நாளங்கள்லயும் ஓடுறான், அவன் உங்களோட மனசுல ஏதாவது சந்தேகத்தை போட்டுடுவான்னு பயப்படுற அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ஷைத்தான் என்ன செய்வான்? ஒவ்வொருத்தோட மனசுக்குள்ள வந்து கொண்டும் இன்னொரு ஹதீஸோட சம்பந்தப்படுத்தி நான் சொல்றேன். உங்களோட ஒருவருட மனசுக்குள்ள ஷைத்தான் வந்து இதை படைத்தவன் யார், இதை படைத்தவன் யார், இதை படைத்தவன் யார்னு கேள்வி கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில உன் இறைவனை படைத்தவன் யார் என்ற கேள்வியை கேட்பான். கேட்கிற சந்தர்ப்பம் வர்ற நேரத்துல நாங்க அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். என்னடா இதெல்லாம் தான் வீண் சந்தேகங்கள், வஸ்வாசல். என்ன செய்வான் ஷைத்தான்? ஒவ்வொரு டவுட்டா எங்க மனசுக்குள்ள கொண்டு வருவான். இது என்ன, அது என்ன, இது எப்படி உருவாகும், அது எப்படி உருவாகும், தீய எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து சும்மா சும்மா சந்தேகங்களை கொண்டு வருவான். இந்த மாதிரி விஷயங்களால மனுஷன் நிறைய பாதிப்பாங்க. அவங்க அவங்களோட மைண்டால நிறைய பாதிப்பாங்க. இந்த வஸ்வாசால நிறைய பேர் பாதிச்சு மீக்கிறாங்க. மன அழுத்தங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் வரும் இந்த வஸ்வாசால. இதுல இந்த எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி அல்லாஹ் கிட்ட நாங்க நெருங்குறது தான். இந்த நிலைமை அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் கிட்ட நாங்க நெருங்குறது தான். இது எங்கட ஈமான்ல, எங்கட தஹாரத்துல, எங்கட சுத்தத்துல, தொழுகையில, ஏன் தொழுகையில கூட வரும். என்னது? 2 சுஜூத் செஞ்சோமா, 1வது ரக்காத்துல 2 சுஜூத் செஞ்சோமா, 1வது அத்தையாத்த ஓதிட்டோமா, நடுஇருப்புல இருந்தோமா, சூரா ஃபாத்தியாவை ஓதினோமா, இந்த மாதிரி டவுட் எல்லாம் ஷைத்தான் கொண்டு வருவான். இப்படி வர்றது தான் என்ன நடக்கும்? இப்படி வர்ற சின்ன 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 சந்தேகமா கிளப்பி 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 ஷைத்தான் மனுஷனை போட்டு அப்படியே இந்த வஸ்வாஸ்குள்ள மூழ்க வச்சிடுவான். அதால எங்களுக்கு இப்படியான சந்தேகங்கள் வர்ற நேரங்கள்ல எல்லாம் நாங்க அந்த சந்தேகத்தை விட்டு எங்களை நாங்க தடுத்துக் கொள்ளணும். அந்த மாதிரி சந்தேகங்களை எங்களுக்குள்ள ஏற்படுத்தாம எங்களுக்கு நாங்க அப்படி கற்பனைகள் வரக்குள்ள எங்களை நாங்க என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதல்கள், ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க என்ன செய்யணும்? எங்களை பாதுகாக்கணும். அதுக்கு மெயினா தான் சூரா நாஸ் இருக்குது. எந்த நாளுமே காலையில மாலையில தூங்க கொள்ள எல்லாமே சூரா நாஸ நாங்க ஓதுறோமே. சூரா நாஸ் சூரா 3யுமே ஓதுறோம். சூரா நாஸ்ல என்ன சொல்றான்? வீண் சந்தேகங்களை கிளப்புற ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சரியா? அந்த ஆயத் எது? யாராவது செட் பாக்ஸ்ல போடுங்களே. வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவனான ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற ஆயத். எல்லாத்துக்கும் சீன் பண்ற மாதிரி போடுங்க பாப்போம். ஆஹ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். பின்னால் பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவன் ஷைத்தானின் தீங்கை விட்டும். ஓகே. நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில தூங்க கொள்ள எந்த நேரமுமே நாங்க இந்த சூறாவை ஓதிக்கொள்றதால இந்த ஷைத்தான் கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயமா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இப்ப பொடுப்போக்கா இருக்காம இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய கவனம் செலுத்துங்க. நான் ஒவ்வொன்றையுமே சொல்லி கொண்டு போறது எல்லாமே சிலவங்களுக்கு அது சின்ன சின்ன விஷயமா விளங்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஷைத்தான் எங்களை பாவத்துக்கிட்டு செல்ற மெயினான வழிகளா இருக்குது. சரியா?
அதே மாதிரி இப்ப சிலவங்க இருக்கிறாங்க, கொட்டாவி விடுவாங்க. கொட்டாவி விடுற நேரத்துல ஹாண்டு சத்தமா கொட்டாவி விடுவாங்க, தெரியுமா? அப்படி ஹாண்டு சத்தமா கொட்டாவி விடுறாங்களே, அப்படி கொட்டாவி விடுற நேரத்துல ஷைத்தான் என்ன செய்யறானா, சிரிக்கிறானா. ஹாண்டு சத்தமா விடுவாங்க, ஒரு நெலிஞ்சு கொண்டு கொட்டாவி விடுவாங்க, ஒரு மாதிரி எல்லாம் செய்வாங்க மனுஷன் கொட்டாவி விடக்குள்ள. சரி, அவங்களுக்கு டயர்டாவே இருந்தாலுமே ஒரு காலமுமே நாங்க அப்படி செய்யவே படாது. ஏன்னா அப்படி செய்யக்குள்ள ஷைத்தானை நாங்க சிரிக்க வைக்கிறோம். சரியா? Okay. அடுத்த ஸ்லைட். ஷைத்தானால் மனிதனின் குணங்களுக்குள் ஏற்படும் மாற்றம். குர்ஆனில் ஷைத்தான் வெளிப்படையான பகைவன் என கூறப்படுகிறது. அவனை பின் அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற வேண்டாம் என்று பல இடங்களில் எச்சரிக்கை செய்துள்ளார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் மனதின் இரத்த ஓட்டம் போல் ஓடுகிறான் என்று கூறி இப்லீஸின் குணங்களான ஆணவம், பொறாமை, பிடிவாதம், நான் என்ற மமதை, கோபம் இவ்வாறான குணங்களை ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்லைட்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஸ்லைட் வேணுமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், வேணும் என்று சொல்றவங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கன்னு. அப்படி யாருக்காவது தேவைன்னு இருந்தா கட்டாயமா கேட்டு எடுத்துக்கோங்க. சிலவங்க மாலிமாக்களா இருப்பீங்க, அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த கூட இன்ஷால்லா தேவைப்படுமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாவினா கட்டாயம் கேட்டு எடுத்துக்கோங்க. கட்டாயமா இந்த ஷைத்தான் என்ற இந்த டாபிக்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுங்க. சரியா? இப்ப மனிதனின் குணங்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள். இந்த ஷைத்தாண்ட குணங்கள் தான் ஆணவம், பொறாமை, பிடிவாதம், நான் என்ற மமதை. இது எல்லாமே என்னது? ஷைத்தாண்ட குணங்கள். கோபம். இது பத்தி நபி அவங்க சொல்லக்கொள்ள சொல்றாங்க, யாருடைய உள்ளத்தில் ஒரு கடு அளவு எனும் ஆணவம் உள்ளதோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கடு அளவு, கடு என்ன எவ்வளவு சின்னது, அந்த கடூட அளவு கூட ஆணவம் யாட்டைக்குதோ அவன் என்ன செய்வானாம்? சொர்க்கம் நுழையவே மாட்டானாம். நாங்க எப்பவுமே யாருக்கா இருந்தாலும் கெட்டது நினைக்கவும் படாது, அவங்களுக்கு அநியாயம் செய்யவும் படாது, ஒண்ணுமே செய்யப்படாது. ஏன்? இது கெட்டது, அநியாயம், கரைச்சல் இது எல்லாமே எங்கால வர்றது? ஷைத்தான் எங்ககிட்ட கொண்டு வந்து தாரது. ஒத்தட்ட மேல பொறாமப்படுறது. ஒத்தட்ட மேல பொறாமப்படுறதால என்ன நடக்கும்? நாங்க உண்டோ மென்டலி சரியான டிஸ்டர்ப் ஆகும். அவங்கள யோசிச்சு 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 என்ன செய்வோம்? நாங்க டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி இல்லாட்டி அவங்களுக்கு நாங்க என்ன சரி ஒரு அநியாயத்தை செய்வோம். இப்ப பாருங்க, இப்ப சின்ன பிள்ளைல எடுத்தாக்கா சில நேரத்துக்கு சில பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியுமா? கிளாஸ் ரூம்ஸ்ல ஒரு புள்ளையோட ஒரு புள்ள நல்லா படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளையோட தான் டீச்சர் நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த புள்ளையோட அடுத்த புள்ளையில என்ன செய்யும்? கொஞ்சம் ஜலஸ் ஆகும். ஜலஸ் ஆகுறதால என்ன நடக்கும்? அந்த புள்ளைக்கு என்னையாவது ஒரு அநியாயத்தை செய்ய பார்க்கும். சரியா? அதே மாதிரிதான் பெரிய மனுஷரும். இப்ப பெரியவங்க நாங்க எங்களை எடுக்க வேண்டாம், என்ன செய்வோம்? நாங்க நாங்க என்ன செய்வோம்? ஒத்தந்த மேல ஜலஸ் வந்தா, இவ இப்படி இருக்கிறாவா, இவ இப்படித்தான் இருக்கிறாடா, இவக்கு என்னையாவது செய்யணும், அப்படி இப்படி என்று யோசிச்சு 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 ஒன்றோ இவங்களோட மனசுக்குள்ளால இவங்களே பைத்தியமாவாங்க. இவங்களே யோசிச்சு 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 ஷைத்தான் இந்த வழிக்குள்ள அப்படியே போயிட்டுடுவாங்க. அப்படியே போயிட்டு என்ன நடக்கும்? ஷைத்தானோட வாழ தொடங்கிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி, அவங்க மென்டல் டிப்ரெஷன் ஆகி, அவங்களுக்கு இல்லாத பிரச்சனை எல்லாம் வர தொடங்கும். அப்படி இல்லையா? அந்த பொறாமப்பட்டு இருக்கிற அந்த மனுஷன் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்னையாவது ஒரு பாதிப்பை கொண்டு வந்து வச்சிருவாங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஏன்? இந்த ஷைத்தானுக்கு என்ன தேவை? மெயினா என்ன தேவை? குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனையே கிளப்புறது. அதுக்கு ஷைத்தான் எங்கால சரி ஒரு வழியை எதிர்பார்ப்பான். அதை ஒன்றோ வெளியால எதிர்பார்ப்பான், இல்லாட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட எதிர்பார்ப்பான். இப்ப வெளியால எதிர்பார்த்து என்ன செய்வான் ஷைத்தான்? ஏண்டா மெயினா இப்ப நான் சொன்னேன், ஷைத்தாண்ட சபையில முதல் தர மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி, அந்த முதல் தர மரியாதை கிடைக்கிறதுல மெயினான என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை கிளப்புறது. இப்ப நாங்க இப்படி பொறாம கொள்றதால, நாங்க ஏதாவது செய்யறதால என்ன நடக்கும்? நாங்க அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே கிளப்போம். அப்படி கிளப்புற நேரத்துல இந்த ஷைத்தான் நல்லா கிடைச்சைத்தான் சான்ஸ் என்ன செய்வான்? கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகினா என்ன நடக்கும்? அந்த வீடே என்ன செய்யும்? அப்படியே தலைகீழா மாறிடும்.
அதால இந்த மாதிரி பொறாம, இந்த மாதிரி ஆணவம், அடுத்தது பிடிவாதம். இதுதான் நான் செய்வேன், இதைத்தான் செய்வேன். இந்த ஷைத்தான பிடிவாதம் தானே சுஜூத் செய்ய மறுத்துச்சு. நான் என்ற மமதை, ஷைத்தான் கிட்ட இருந்து நான் என்ற மமதை, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என்னைய நீ நெருப்பால படைச்சாய், அப்ப நான் தான் பெரியவன். அதே மாதிரி தணிக்கிறாங்க சில மனுஷர். எனக்கு தான் இதை செய்யணும், நான் தான் பெருசு, எனக்கிட்ட வராமே நீங்க அங்க போறீங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் பேச்சால சொல்றது. காலப்போக்குல ஷைத்தானோட தொடர்பாவே இருக்கிறதால என்ன நடக்கும், அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மாறி போகும். அடுத்தது கோபம். கோபம் வர நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? கோபம் யார்கிட்ட இருந்து வருது? ஷைத்தான் கிட்ட இருந்து. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி கோபம் வர நேரத்துல போய் ஃபர்ஸ்டுக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக் கொள்ளணும். அதுக்கான ஒரு ஹதீஸ் செய்யுது. ஆஹ் சுலைமான் பின் சாரி சுலைமான் பின் ஹூரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி அவங்களோட அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல ரெண்டு மனுஷர் என்ன செய்யறாங்க, ஒருவரை ஒருவர் திட்டு கொண்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கொண்டு சண்டை பிடிச்சு ஏசி கொண்டு போற நேரத்துல ஒருத்தர் முகம் வந்து கோபத்தால அப்படியே சோப்பாவிட்டு, கோபத்தால அப்படியே சோப்பாவிட்டு, அப்படி கோபத்தால சோப்பாவி அவர் கத்தி கொண்டே போகக்குள்ள அவன் தொண்டையிட நரம்பு எல்லாமே புடைத்து கொண்டுச்சான். கத்தி கொண்டு போகக்குள்ள என்ன நடக்கும்? வயசுல ஒரு மாதிரி ஆவி கொண்டு போகுமே. அப்படி நடக்கிற நேரத்துல நபி அவங்க என்ன செஞ்சாங்களா, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், நபி அவங்க சொல்றாங்களா, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை இவர் சொன்னாருண்டாக்கா இவருக்கு ஏற்பட்டிருக்கிற கோபம் பேய்த்திடும். அதுதான் ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் கோருகிறேன் என்று பிரார்த்தித்தா இவருக்கு ஏற்பட்டிருக்கிற கோபம் பெய்த்திடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னொரு ஹதீஸும் இருக்குது. நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கேக்குறாங்க, அட்வைஸ் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு அறிவுரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, கோவப்படவானம், லாத்தாவலின், கோவப்படவானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனுஷன் ஓமா வுது எடுக்கணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும், வுது எடுக்கணும். அப்படி எடுக்கிறதால கோபம் குறைஞ்சிடும். இப்ப செலவங்க வைக்கிறாங்க, கோபம் வந்து என்ன செய்வாங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு போய் கொடுப்பாங்க குடிக்க சொல்லி. ஃபர்ஸ்டுக்கே போய் அந்த மனுஷருக்கு வுது எடுக்க சொல்லுங்க. வுது எடுக்கிறதால என்ன செய்யும்? கோபம் குறைஞ்சிடும். என்னது நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நபி அவங்கள்ட்ட வந்து ஒரு மனுஷன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்க போல. நபி அவங்க சொல்றாங்க, லாத்தாகல, கோவப்படவானம். அப்ப அந்த மனுஷன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, அகைன் அண்ட் அகைன் அந்த மனுஷன் கேட்க கொள்ள நபி அவங்க திரும்பவும் சொல்றாங்க, என்னது, கோவப்பட வேண்டாம் என்றுதான் சொல்றாங்க. ஏன் கோவப்பட வேண்டாம் என்று நபி அவங்க சொல்றாங்க? என்ன காரணம்? கோபம் ஷைத்தான் கிட்ட இருந்து வருது. இத கோவப்படுறதால என்ன நடக்குது? இப்ப பேரண்ட்ஸ் நாம என்ன செய்யறோம்? நீங்களும் தான் நானும் தான் கோவப்படுறதால எங்கட பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? கத்துவோம், ஏசுவோம், அடிப்போம். பிள்ளைகளும் செய்யற வேலை அப்படித்தானே மௌலிமாடா? எங்கட பிள்ளைகளும் அப்படித்தான், உங்களோட பிள்ளைகளும் அப்படித்தான். இப்ப கோவப்படுறதால நாங்க அடிக்க கொள்ள என்ன நடக்கும்? சில எங்கட பிள்ளைகளுக்கு காயமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி என்னது, நாங்க ப்ரெஷர் ஆகுறோம், நாங்க சரியான ப்ரெஷர் ஆகும், நாங்க சரியான ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா இது பேரண்ட்ஸ்க்கு வர்ற கோவம். இதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகிற பிள்ளைகளுக்கு கோவம் வரும். கோவம் வர்றதால என்ன நடக்கும்? அந்த பிள்ளைகள் என்ன ஒன்று கொண்டு சண்டை பிடிச்சு கொள்ளும், பிரச்சனை வரும். இந்த கோவம் என்றது ஒன்றோ எங்களை இல்லாமாக்கும், இல்லாட்டி எங்களைய சுத்தி இருக்கிறவங்களும் இல்லாமாக்கும். இந்த ஷைத்தானுக்கு என்ன தேவை? மனுஷனை வலிக்கு எடுக்கணும், மனுஷனை நல்ல வலிக்கு விடப்படாது, மனுஷனை என்ன செய்யணும்? மனுஷனை அப்படியே இல்லாமக்கியே போடணும். ஏன்? அல்லாஹ் கிட்ட சபதம் போட்டுட்டு தானே வந்திருக்கிறான். அந்த சபதத்துக்காக இந்த ஷைத்தான் என்ன வேணாலும் செய்யறான். ஏன்னா நாங்க என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன வேணாலும் செய்ய விடாம நாங்க அல்லாஹ்ட பாதையில வைக்கணும். நாங்க அல்லாஹ்ட பாதையில இருந்த வேணா அவனுக்கு கொண்டையுமே எங்கள்கிட்ட அசைக்கலாம். இதுக்கு எல்லாமே எங்களோட ஈமான் தான் முக்கியமா இருக்குது. ஓகேயா? அடுத்தது லாஸ்டா, ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு பெற நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய பாதுகாப்பு வழிகள். ஃபர்ஸ்டுக்கு என்ன? 5 நேர தொழுகைய நிலை நிறுத்தல்,
கட்டாயமா நாங்க என்ன செய்யணும்? தொழுகைகளை தொழணும். எங்கட டைம் நாங்க அமல் இபாதத்துக்குள்ள கொண்டு வந்தா ஷைத்தானுக்கு எங்கள் கிட்ட விடம் இருக்குமா? ஷைத்தானுக்கு எங்கள்கிட்ட விடம் இருக்குமா? இருக்காது. எங்கட டைம் அப்படியே நாங்க அமல் இபாதத்துக்குள்ள வச்சுட்டோம். அப்ப இப்படி ஷைத்தான் வருவான் எங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட ஒரு நாளுமே ஷைத்தான் வர மாட்டான். அவனுக்கு எங்கள்கிட்ட வர்றதுக்கு விடம் இருக்காது. அடுத்தது குர்ஆன் ஓதுதல். 5 நேர தொழுகை, குர்ஆன் ஓதுதல். குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு கோபம் வருதா, உங்களுக்கு கவலை வருதா, உங்களுக்கு கஷ்டம் வருதா, உங்களுக்கு என்ன வருதோ, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதா, குர்ஆன் ஓதுங்க. குர்ஆனை கையில எடுத்துதான் ஓதணும் இல்ல. இப்பதானே நிறைய உங்களுக்கு எங்களோட டெக்னாலஜி வளர்ந்து குர்ஆன் இருக்குது, போன்ல பிடிஎஃப் இருக்குது, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணேலும் என்ன மாதிரியும் மேலும் உங்களுக்கு பாடமாவின சூறாக்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நாங்க யோசிக்கிறோம்ல, குர்ஆன்ல ஒரு எழுத்து ஓதினா அதுக்கு ஒரு நன்மைன்னா அது போல 10 மடங்கு. அப்ப அப்படிங்கிற குர்ஆனை நாங்க என்ன செய்யறோம்? நன்மையை தேடி நாங்க எங்கெங்கயோ திரிவோம். இந்த குர்ஆனை நாங்க வீட்டுல ஒரு பக்கத்துல அப்படியே வச்சுட்டு இருந்துடுவோம். அடுத்தது காலை மாலை அதுக்கார். காலை மாலை அதுக்கார்ல நிறைய ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறது இருக்குது. ஆஹ் செய்யதுல் இஸ்திக்ஃபார். அந்த செய்யதுல் இஸ்திக்ஃபார கட்டாயமா ஓதிவாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك بنعمتك علي وأبوء بذنبه فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. எங்க சேனல்ல நாங்க அதை போட்டு இருக்கிறோம். எவ்ரிடே நாங்க மார்னிங்க்கும் அதை போடுற, ஈவினிங்க்கும் போடுறேன். கட்டாயமா இந்த செய்திகள் இஸ்திக்ஃபார் காலை மாலையில இருக்கக்கூடிய துஆக்கள் என்ன செய்யுங்க? ஓதிவாங்க. அது உங்களுக்கு ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும். அடுத்தது நல்ல சூழலை தேர்வு செய்யறது. நீங்க இருக்கிற இடம் அது எப்படி இருக்கணும்? நல்ல சூழல் உண்டா இருக்கணும். அதுக்காக இருக்கிற சூழல் கஷ்டமாயிக்குதே, அப்ப என்ன செய்யறேன்? நீங்க இருக்கிற சூழலை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. நீங்க உங்களோட சூழலை தேர்வு செய்யறேன்னு சொல்றது அதுதான். நல்ல உடம்பு எடுத்து சத்தமே இல்லாத இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. உங்களோட என்வாயன்மெண்ட்ட உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்டா சேஞ்ச் பண்றது உங்களோட கையில இருக்குது. இருக்கிற இடத்த சேஞ்ச் பண்ணி வேலையில மனுஷன் நாங்க சேஞ்ச் ஆவாட்டி. இதுதான் நல்ல சூழலை தேர்வு செய்யறேன்னு சொல்றது. நல்ல சூழல் எண்ணத்தோட எல்லாம் யோசிப்போம். இந்த மாதிரி இடத்துல உடனே எடுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படித்தான் நாங்க எங்கட பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி இல்ல. எந்த இடத்துல இருந்தாலுமே நாங்க தெரியணும் எங்கட சூழலை எப்படி வச்சு கொள்ளணும்னு. எங்கட அஹ்லாக் தான் அடுத்தவங்களுக்கு போயிட்டு சேரணும். நாங்க எங்கட அஹ்லாக்கோட இருக்கிறதால தான் அடுத்தவங்க அதை பார்த்து மாறுவாங்க. எங்கட ரிலிஜன்ல இருக்கிறவங்களும் தான், நன் ரிலிஜன்ல இருக்கிறவங்களும் தான் ஃபர்ஸ்டுக்கு எங்கட அஹ்லாக்க எங்கட பிஹேவியரை பார்த்து மாறணும். நாங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் போது நாங்க மாறணும். அப்பதான் எல்லாமே மாறும். அடுத்தது நல்ல நண்பர்களின் நட்பு. எந்த நேரமுமே நாங்க எங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல நண்பர்களா எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கள ஒதுக்குறையா? கெட்ட நண்பர்கள் இருக்கிற அவங்கள ஒதுக்கினா சரியா? கெட்ட நண்பரையும் நாங்க நல்ல நண்பர்களா எங்களோட மாத்த தெரியணும். அதுதான் நாங்க அஹ்லாக்கானவங்களா இருக்கிறதுக்கு அர்த்தம். எங்கள்கிட்ட ஒரு கெட்ட நண்பர் இருந்தா அவங்கள நல்ல நண்பரா மாத்துறது தான் எங்களோட பிளஸ் பாயிண்டா இருக்கணும். நல்ல நண்பர்கள் ஒரே பார்த்தாலும் நல்ல மனுஷரோடய பழகுங்க. உங்கள்ட்ட இருக்கிறவங்க நல்லவங்க இல்லாட்டி அவங்கள நல்லவங்களா மாத்துங்க. நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துங்க. இந்த ஷைத்தான் உங்ககிட்ட வர மாட்டேன். அடுத்தது நீங்க ஒரு பிள்ளைய செஞ்சா உங்களுக்கு தெரியாம கூட தெரிஞ்சு கூட ஏதாவது பிள்ளை செய்றீங்களா? எந்த நேரமுமே தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எந்த நேரமுமே பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களோட நஃப்ஸ நீங்க புதுப்பிச்சு கொண்டே இருங்க. தஸ்கியத்துன் நஃப்ஸ் செஞ்சு கொண்டே இருங்க. இப்படி எல்லாம் ஈக்கிறதால ஷைத்தான் உங்கள்ட்ட வர மாட்டான். அடுத்தது அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுதல். அல்லாஹ் கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடணும். எனி டைம் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறவங்களா இருந்து போங்க. அல்லாஹ் கிட்டே அடைக்கலம் கேளுங்க. ஓகே, முடிச்சாச்சு பாடத்தை. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பாடத்துல கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் இருந்தீங்க. உங்களை எல்லாத்துக்குமே இது பிரயோசனமானதா அமையணும். அல்லாஹ் உங்களோட இல்ம்கள்ல பரக்கத்தை ஏற்படுத்தணும். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அகாடமியோட தொடர்பா இருங்க. எங்களோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுல கலந்துக்கோங்க. கட்டாயமா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாடம் உங்களுக்கு பிரயோசனமா அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
எல்லாத்துக்குமே ஜஸாக்குனல்லாஹு கைரன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ்.